பாருங்கள் 1/a + 1/b + 1/c + 1/d கொடுத்துருக்காங்க. ABCDயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABCDயோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது A என்ன, B என்ன, C என்ன, D என்ன, ஒவ்வொரு நம்பர் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 17/60க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி போடலாம் அப்படின்னா பாருங்கள், இந்த இங்கே 60 இருக்கா, அந்த 17/60 ஆக்சுவலாக. பட் நம்ம என்ன பண்ணணும், 60யை 17ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஹவு மெனி டைம்ஸ் வரும், 3 17s are 51 இல்லையா, 21 30 51. ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு 9 வருமா? ஸோ இப்போ இந்த 17 எடுத்து இங்கே போட்டு 17ஐ 9ஆல் டிவைட் பண்ணணும். ஹவு மெனி டைம்ஸ், 1 டைம் வருமா, 1 9 is 9, பேலன்ஸ் வந்து 8 வருமா? ஸோ எகைன் இந்த 9 அப்படி இங்கே சைடில் வரதை எடுத்து உள்ளே போட்டு அதையும் வந்து இந்த பேலன்ஸ் வர நம்பரால் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ 8 பேலன்ஸ் வருதா, சைடில் என்ன வந்திருக்கு, 9 வந்திருக்கா. ஸோ இந்த 9ஐ 8ஆல் மறுபடியும் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 9ல் 1 டைம்ஸ் 8 இருக்கா. ஸோ 9ல் 8 போச்சுன்னா 1 வரும். டில் கெட்டிங் 0, பேலன்ஸ் வந்து 0 வர்ற வரைக்கும் நம்ம இது போடணும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் 1 வந்திருக்கா. இப்போ மறுபடியும் இந்த 1ஆல் இங்கே என்ன சைடில் என்ன வந்திருக்கு, 8 வந்திருக்கு. பேலன்ஸ் வந்து 8 வந்திருக்கா, இதனோட பேலன்ஸு. ஸோ இந்த 8ஐ வந்து 1ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 8 வருமா, 8 டைம்ஸ் இருக்குமா. ஸோ 8 டைம்ஸ் 1 is 8. ஸோ வந்து 8ல் 8 போச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வர ஆன்சர் வந்து A, செகண்ட் வர ஆன்சர் வந்து B, தேர்டு வர்றது வந்து C, ஃபோர்த் வர்றது D. A ஓட வேல்யூ 3, B ஓட வேல்யூ 1, C ஓட வேல்யூ 1, D ஓட வேல்யூ 8.